அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சுக்கிரன் வர்க்கோத்தம நிலையில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம சூரியன் முதல் கேது வரைக்கும் வர்க்கோத்தம நிலையில் இருந்தால் என்ன பலன்கள்னு கொடுத்துருக்கோம், நம்மளுடைய சேனலில் இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கிரன் வர்க்கோத்தம நிலையில் இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த அமைப்பானது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்லபடியாக அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதலும் ஒரு காதலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு அதாவது சுக்கிரன் வர்க்கோத்தமாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகள், செல்வம், வீடு, வண்டி, வாகன யோகம், இது எல்லாமே படிப்படியாக கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு கிடைக்கும். வசதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையில் நல்ல ஈடுபாடு இருக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா இசை, நடனம், ஓவியம் இந்த மாதிரியான விஷயங்களில் கூட அதிகப்படியான ஈடுபாடு இவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த துறையில் வெற்றியும் இவர்களால் பெற முடியும், வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகன யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். விலை உயர்ந்த வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும். இந்த சுக்கிரனானவர் வர்க்கோத்தமாக இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை மூலம் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். திருமணத்துக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் அபரிவிதமானதாக இருக்கும். அதே மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறது, தொலைக்காட்சி, சினிமா இந்த மாதிரியான விஷயங்களில் கூட அவர்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும். அவர்களுடைய பங்கு, அவங்க என்ன அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். மக்களால் புகழக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கென்று ஒரு ஒரு ரசிகர் வட்டாரம் கூட உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு கவர்ச்சியானது இருக்கும். மற்றவங்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரத்தன்மை உண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கதைகள் எழுதுவது, அதாவது குறிப்பாக காதல் கதைகள் எழுதுவது, பாடல் எழுதுவது, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு கவிதைகள் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டுன்னு சொல்லலாம். எப்பொழுதும் விலை உயர்ந்த ஆடைகளை அணியக்கூடிய வாய்ப்புகளோ அப்படி இல்லைன்னா நறுமணப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலேயோ இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னா நிறைய ஒரு உறவு சிக்கல்களை இந்த ஜாதகர் சந்திப்பார். அதாவது அதை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வருவார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வர்க்கோத்தமாக இருக்குது, ஆனால் ஒரு தவறான இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். பெண்களால் பிரச்சனைகளை அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்கள் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஒரு ஆணுக்கு இருந்தது அப்படின்னா, ஆனால் அவர்களால் பிரச்சனைகளையும் இவர் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் மகாலட்சுமியினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதும் ஒரு சுவையான உணவு, உல்லாச பயணங்கள், வசதியான வாழ்க்கை, இதை நோக்கியே இவருடைய எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரதசை அல்லது சுக்கிர புத்தி காலகட்டங்களில் காதல் வருவது அல்லது திருமணம் நடப்பது, புகழ், வசதி வாய்ப்புகள், வீடு, வண்டி, வாகனம் கிடைப்பது, அதற்கான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் சுக்கிரன் வர்க்கோத்தம நிலையில் இருந்தால் என்ன பலன்கள்ங்கிறத பார்த்தோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோ பதிவுகள் போட்டுட்ருக்கேன். விருப்பமுடையவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதே போல் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.